நாளிகேரம் மேம்பாட்டு வாரியத்தின் தலைமையகம் எங்குள்ளது? நாளிகேரம் மேம்பாட்டு வாரியத்தின் தலைமையகம் எங்குள்ளது? இதில் நாளிகேரம் அப்படின்னா என்ன, அது எங்கே வருதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நாளிகேரம் அப்படிங்கிறது தென்னை மரம். ஓகே, தென்னை மரத்தின் மேம்பாட்டு வாரியத்தின் தலைமையகம் எங்குள்ளதுன்னு கேட்குறாங்க. கேரளா, சென்னை, நாக்பூர், கோவா. விடை தெரியவில்லை. இதில் கேரளா தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா கேரளாவில் தான் அதிக தென்னை மரம் விளையுதுன்னு. ஆனால் கேரளா கிடையாது, நாக்பூர். நாக்பூர் தான் இதுக்கான சரியான பதில். நாளிகேரம் அப்படிங்கிற வார்த்தை பெரிய புராணத்தில் வருது. அதில் பனை மரம், தென்னை மரம், சந்தன மரம், ஆச்சா மரம், பச்சிலை மரம், புறா மரம், நாகமரம் அப்படின்னு ஏகப்பட்ட மரங்கள் வரும். அது பெரிய புராணத்தில் வருது, திருநாட்டு சிறப்பில் வருது. ஸோ நீங்கள் படிக்கும் போதே நல்லா படிச்சுக்குங்க. கொஸ்டின்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நாளிகேரம் அப்படிங்கிற வார்த்தையே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா மனசில் படிக்கணும். திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணனா மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஃபுல்லாக படிச்சுட்டேன் அப்படின்னா கூட நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா திரும்ப பார்க்கும்போது மறுபடியும் முதலேருந்து படிக்கிற மாதிரி இருக்காது. தான் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனையும் இது தான். எவ்வளோ தான் ஃபுல்லாகவே படித்தாலும் மறுபடியும் படிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப குறைந்தது ஒரு 5 தடவையாவது வரிசைக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிங்கன்னா தான் உங்களால் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் எழுத முடியும்.